பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த சங்கரி மீது தமக்கு பூரண நம்பிக்கை உண்டு என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆனந்த சங்கரி தனது அமைச்சரவையில் சேர்வதற்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினராக கனடா உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான CBSA அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்காக நிரந்தர குடியிருப்பு கோரிக்கைக்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கெரி ஆனந்த சங்கரி தொடர்பில் கனடிய அரசியல் பரப்பில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். 2006ஆம் ஆண்டு முதல் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு கனடாவில் பயங்கரவாத அமைப்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவருக்காக ஆனந்த சங்கரி 2016 மற்றும் 2023இல் கனேடிய எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். 2023இல் கெரி ஆனந்த சங்கரி நீதித்துறைக்கான பாராளுமன்ற செயலாளராக இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. எனினும் கனடாவில் இயங்கி வரும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அமைப்பு ஒன்றின் பிரதானி ஷெரில் சபேரியா இதை ஒரு முக்கிய தவறான முடிவாக குறிப்பிடுகின்றார். ஒரு பயங்கரவாத அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர் என எல்லை பாதுகாப்பு சேவை முகவர் நிறுவனத்தினால் அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு ஆதரவு வழங்குவது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்றும் இது நாடு முழுக்க பாதுகாப்பு குறித்து நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அரசியல் எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் ஆனந்த சங்கரி பதவியில் தொடரக்கூடாது என்று வலியுறுத்தினார்கள். இதுபோல் கடிதம் எழுதியவர்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கவே கூடாது என்று எதிர்க்கட்சி செனட் தலைவர் சமூக ஊடகத்தில் கருத்து தெரிவித்துள்ளார்.